அருமை குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்த 2 நண்பர்களின் கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் ஒரு பெரிய அரச மரம் ஒன்று இருந்தது. அதில் பல வகையான பறவைகள் வாழ்ந்து வந்தன. அதில் புறா ஒன்றும் வசித்து வந்தது. அந்த மரத்தில் உள்ள ஏராளமான பறவைகள் ஒன்றோடு ஒன்று மிகவும் நட்பாக பழகி வந்தன. அந்த மரத்தின் அடியில் ஒரு கட்டெரும்பும் வசித்து வந்தது. அது புறாவிற்கு நண்பனாகவும் இருந்தது. அந்த மரத்திற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய குளம் ஒன்று இருந்தது. அதில் பல மிருகங்கள் வந்து தங்கள் தாகம் தீர அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை குடித்துவிட்டு செல்லும். மழைக்காலமும் வந்தது. ஒரு நாள் திடீரென்று மிகவும் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழைக்கும் காற்றுக்கும் அஞ்சி பறவைகளும் விலங்குகளும் உணவு தேடக்கூட வெளியே செல்லாமல் தங்கள் இருப்பிடங்களிலேயே அடைந்திருந்தன. எறும்பு மழை சத்தம் கேட்டுவிட்டு வெளியே வந்து எட்டி பார்க்கலாம் என்று வந்தபோது மழைக்காற்றின் வேகத்தால் குளத்தில் தவறி விழுந்துவிட்டது. எறும்பும் பயந்து போய், என்னை யாராவது காப்பாற்றுங்களேன் என்று அழுதைவாரி கத்தி கூப்பிடத் தொடங்கியது. அதன் சத்தத்தை கேட்ட புறா தன் கூட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்து குளத்து நீரில் எறும்பு தத்தளித்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் ஒரு பெரிய இலையை பறித்து தண்ணீரில் போட்டது. நண்பா, அந்த இலை மீது ஏறிக்கொள். மழை சற்று நின்றவுடன் உன்னை இலையோடு தூக்கி கொண்டு வந்து கரையில் விட்டு விடுகிறேன் என்றது. உடனே எறும்பும் இலையின் மீது ஏறிக்கொண்டது. மழை சற்று நின்றவுடன் புறா இலையை தன் அலகால் பிடித்து கொண்டு வந்து கரையில் சேர்த்து எறும்பின் உயிரை காப்பாற்றியது. எறும்பும் புறாவிற்கு நன்றி தெரிவித்தது. நண்பரே, இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றது. அதற்கு புறா, எறும்பு நண்பா, ஒருவருக்கொருவர் நட்பாக இருந்தால் மட்டும் போதாது. அவர்களுக்கு கடினமான நேரத்தில் நாம் உதவியும் செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது போல் எப்பொழுதும் நட்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்றது. ஒரு நாள் ஒரு வேடன் காட்டிற்குள் நுழைந்தான். அவன் தண்ணீர் குடிக்க இந்த குளத்திற்கு வந்தான். அவனை எறும்பு பார்த்து விட்டது. அச்சோ, இவன் இன்று எத்தனை மிருகங்களையும் பறவைகளையும் கொல்லப் போகிறானோ தெரியவில்லையே என்று நினைத்தது. என் நண்பன் புறா இவனை பார்த்தானா என்று கூட தெரியவில்லையே என்று கவலையும் கொண்டது. நான் இப்பொழுது என்ன செய்வது? என் நண்பனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்று தன் மற்ற எறும்பு நண்பர்களிடம் சொன்னது. அப்போது அவை, நண்பா, நாம் வேடனின் காலில் அகப்பட்டால் அவ்வளவுதான், எல்லோரும் சேர்ந்து சாக வேண்டியதுதான். அதனால் நாம் நம் புற்றுக்குள்ளேயே இருக்கலாம் என்று அறிவுரை கூறியது. ஆனால் புறாவின் நண்பனான எறும்பு மட்டும் உள்ளே செல்லாமல் நேராக வேடனின் அருகில் சென்றது. அப்பொழுதுதான் அவன் வில்லை சரியாக புறாவை பார்த்து குறிவைக்க தொடங்கியிருந்தான். புறா வேறு திசையில் பார்த்தவாறு அமர்ந்திருந்தது. வேடன் அது கவனிக்கவே இல்லை. எறும்பு வேடனின் கால் மீது ஏறி பின்னங்காலில் கடித்தது. அதனால் அவன் வலியால் ஆவென்று கத்தியவாறு காலை உதறினான். எறும்பும் கீழே விழுந்து தப்பியது. வேடன் விட்ட அம்பானது புறாவை தாக்காமல் குறி தவறி பக்கத்தில் சென்றது. புறா தன்னை தாண்டி சென்ற அம்பின் சத்தத்தினால் சட்டென்று திரும்பி பார்த்தது. அப்பொழுதுதான் ஆபத்தை உணர்ந்தது. வேடனின் காலை கடித்து தன்னை காப்பாற்றிய எறும்பு நண்பனையும் பார்த்து கொண்டே அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது. இதனால் ஏற்பட்ட சத்தத்தினால் எல்லா பறவைகளும் அந்த மரத்தை விட்டு பறந்து சென்று விட்டன. வேடனும் பறவைகள் எதுவும் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் கிளம்பி சென்றான். வேடன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டதை அறிந்த பறவைகள் எல்லாம் மரத்திற்கு திரும்பின. புறாவும் திரும்பி வந்தது. நேராக தன் எறும்பு நண்பனிடம் பார்க்க சென்றது. அப்பொழுது எறும்பு தன்னுடைய மற்ற எறும்பு நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தது. நண்பர்களே, திடீரென்று ஆபத்து வந்தவுடன் எல்லோரும் பயத்துடன் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டீர்களே. உங்களைப் போல என்னால் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு மழை நாளில் குளத்தில் விழுந்து உயிருக்கு போராடிய பொழுது
அந்த புறாதான் ஒரு இலையை பறித்து போட்டு தன் அழகால் என்னை இலையுடன் சேர்த்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து என் உயிரையும் காப்பாற்றியது. அவன் என் உயிர் காத்த நண்பன். அதனால்தான் இன்று நான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல் புறா நண்பனை காப்பாற்றினேன் என்றது. இதை கேட்ட புறா தான் அன்று செய்த சிறு உதவி இன்று தன் உயிரையும் காப்பாற்றியதை அறிந்து மகிழ்ச்சியுடன் தன் எறும்பு நண்பனுக்கு நன்றி சொன்னது. இதே போல நட்பிற்காக நண்பனின் உயிர் காப்பாற்றிய மற்றொரு கதையும் பார்க்கலாம் வாருங்கள் குழந்தைகளே. சிங்கமும் எலியும். ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அங்குள்ள ஆலமரத்தடியில்தான் எப்பொழுதும் அந்த சிங்கம் படுத்து உறங்கும். அந்த மரத்தின் அடியில் ஒரு எலி வலை இருந்தது. அதில் ஒரு எலி வசித்து வந்தது. ஒரு நாள் இரை தேட வெளியே வந்த எலி சிங்கம் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது. சிறிது நேரம் அதையே உற்று பார்த்து கொண்டிருந்தது. சிங்கத்திடமிருந்து குரட்டை சத்தம் வந்ததால் சிங்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை புரிந்து கொண்டது எலி. மெதுவாக சிங்கத்தின் அருகே சென்று விளையாடியது. காய்ந்த இலைகளின் சத்தத்தால் சிங்கம் முழித்து கொள்ளுமோ என்று சிறிது நேரம் பார்த்தது. ஆனால் சிங்கம் சற்று கூட அசையாமல் தூங்கிக் கொண்டிருந்தது. அதனால் எலி சற்றும் பயம் இல்லாமல் விளையாடத் தொடங்கியது. அதற்கு திடீரென்று சிங்கத்தின் மீது ஏறி விளையாட வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. உடனே சிங்கத்தின் மேலே ஏறி அங்கும் இங்கும் விளையாடத் தொடங்கியது. அப்பொழுது சிங்கம் விழித்து கொள்ளவில்லை. அதனால் எலி மிகவும் மகிழ்ச்சியுடன் முன்னைவிட வேகமாக சிங்கத்தின் மேலே ஏறி மேலும் கீழும் இறங்கி விளையாடத் தொடங்கியது. அதனால் ஏற்பட்ட அசைவுகளால் சிங்கத்திற்கு தூக்கம் கலைந்து விட்டது. தூக்கம் கலைந்து விழித்த சிங்கம் எலியை உடனே பிடித்தும் விட்டது. சிங்கத்தின் கைகளில் எலி மாட்டிக்கொண்டது. தன் மீது விளையாடியது எலிதான் என்பதை அறிந்து கோபமான சிங்கம் எலியை பார்த்து, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் மீதே ஏறி விளையாடுவாய் என்று கர்ஜித்தது. எலிக்கு பயத்தால் உடல் நடுங்கியது. கைகூப்பி வணங்கியவாறு, சிங்கராஜாவே, என்னை விட்டு விடுங்கள். என்னை சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி தீரப்போவதில்லை. நான் எப்பொழுதும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். என்றாவது உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டாலும் உடனடியாக செய்வேன் என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கத்திற்கு சிரிப்பு வந்துவிட்டது. நீ எனக்கு உதவி செய்வாயா? நீ எந்த விதத்திலும் எனக்கு சமமானவன் இல்லை. அதனால் ஒரு நாளும் உன் உதவி எனக்கு தேவைப்படாது. உன் உருவம் சிறியதாக இருந்தாலும் உன்னுடைய தன்னம்பிக்கையான பேச்சு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதனால் உன்னை விடுவிக்கிறேன், சென்றுவிடு என்று சொல்லி விடுவித்தது. எலியும் சிங்கராஜாவிற்கு மகிழ்ச்சியுடன் தன் நன்றிகளை தெரிவித்துவிட்டு வலைக்குள் சென்று பதுங்கி கொண்டது. நாட்கள் பல சென்றன. சிங்கராஜா ஒரு நாள் வழக்கம் போல உணவு தேட வெளியே சென்றது. அப்பொழுது ஏற்கனவே வேடன் ஒருவன் விரித்த இந்த வலையில் சிக்கிக்கொண்டது. எவ்வளவோ முயற்சி செய்தும் அதனால் வலையிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியவில்லை. அதனால் கோபமாக கர்ஜித்தது சிங்கம். அதன் கர்ஜனை காடு முழுவதும் எதிரொலித்தது. எல்லா விலங்குகளும் சிங்கராஜாவின் கர்ஜனையை கேட்டு ஓடி வந்து பார்த்தது. அதை விடுவிக்க அவைகள் முயற்சி செய்தன. ஆனால் சிங்கத்தை அவைகளால் விடுவிக்க முடியவில்லை. அதனால் முன்னை விட சிங்கம் இன்னும் பெரிதாக கர்ஜனை செய்தது. அது வலைக்குள் இருந்த எலிக்கும் கேட்டது. இது சிங்கராஜாவின் குரல் போல் இருக்கிறதே. இவ்வளவு சத்தமாக கர்ஜனை செய்வதிலிருந்து சிங்கராஜா ஏதோ பெரிய சிக்கலில் மாட்டியிருக்க வேண்டும் என்று நினைத்த எலி நேராக சிங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றது. அங்கே சிங்கம் வலையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதை பார்த்த எலி அதற்கு உதவி செய்ய முன்வந்தது. சிங்கராஜாவே, கவலைப்படாதீர்கள், நான் உங்களை விடுவிக்கிறேன், சற்று பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு ஓடி சென்று தன் நண்பர்களை எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்தது. எலியும் அதன் நண்பர்களும் தன் கூரிய பற்களால் வலையை கடித்து அறுக்கத் தொடங்கியன. சற்று நேரத்திலேயே வலையை கடித்து அறுத்தெறிந்துவிட்டு சிங்கத்தை விடுவித்தன. சிங்கமும் வலையிலிருந்து விடுபட்டது. எலியை மிகவும் பாராட்டியது. எலி நண்பரே, உங்கள் உருவம் சிறியதாக இருந்ததால் உங்களை சாதாரணமாக எடை போட்டுவிட்டேன். என்னை மன்னித்து விடு. இன்றிலிருந்து நாம் நண்பர்களாக இருப்போம் என்றது.
உடனே எலி பணிவாக, சிங்கராஜாவே, அதற்கு காரணம் நீங்கள்தான். அன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டீர்கள். அதனால்தான் இன்று உங்களை என்னால் காப்பாற்ற முடிந்தது என்றது. அன்றிலிருந்து சிங்கமும் எலியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். குழந்தைகளே, இதுபோல 20க்கும் மேற்பட்ட கதைகள் இந்த சேனலில் இருக்கிறது. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். விடுமுறை நாட்களில் இந்த கதையை கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.